அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து மாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆயிப்போச்சுங்க. நேத்தைக்கு வாங்கிட்டு வந்த மாரி தான் தெரியுது. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 நாள் ஆயிப்போச்சு. கோழி குஞ்சு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வளர்ந்துட்டு வருதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை இருக்குதானே அப்படின்ட்டு லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லாவே தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சு லைட்டா குருவு மாரி தான் இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் குளிர் கொஞ்சம் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டைம் ஆக ஆக பார்த்தீங்க எப்பவும் போல பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கர் கேனெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, குளுந்தண்ணி தான் வைக்கிறேங்க. சுடுதண்ணி வைக்கிறதில்ல. அதே சமயத்தில் நம்ம குளுந்தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது சளி பிடிக்குதான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சளி பிடிச்சது அப்படின்னா, உடனே பார்த்தீங்கன்னா, சளி மருந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கலந்து வச்சிடா. இல்லைன்னா நம்ம இயற்கையான முறையில் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாயந்தரம் நேரம் செடிகளுக்கு எல்லாமே தண்ணி விட்டுட்டு, கோழி குஞ்சுகளுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கர் கேனெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சு உட்காரக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குச்சியெல்லாம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி விட்டுட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாயந்தரமா கொண்டு வந்து போட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் பார்த்தீங்க அப்படின்னா குடுக்கறக்கு ஆரம்பிச்சுக்கிறேங்க இனியிலேருந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா, லைட்டா சாப்பிடறக்கு ஆரம்பிக்குது. மொத்தமா போட்டதும் சாப்பிடாதீங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நல்லா சாப்பிடறக்கு ஆரம்பிச்சுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.